உங்க எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு சுவையான தகவல். ஏற்கனவே இன்னைக்கு காலையில இன்னைக்கு மதியமாக ஒரு வீடியோ சேனல்ல போட்டிருக்கோம். அதுல வந்து ஜாஃபர் சாதிக் வந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ தேசிய போதைப் பொருள் தடுப்பு ஆணையம் வந்து ஒரு பத்திரிகை பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இன்றைக்கு சரியாக மதியம் 2:30 மணி அளவில் நடந்தது. அதுல வந்து மிக பல திடுக்கிடும் தகவல்களை நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் ஒரு அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அதில் தெரிவித்த ஒன்று, ஜாஃபர் சாதிக்கும் தமிழ் திரையுலகத்திலே பலருக்குமே வந்து தொடர்பு இருக்கிறது. அதில் நடிகர்கள் இருக்கலாம், இயக்குநர்கள் இருக்கலாம், என்று பலவாறான நபர்கள் இருக்கலாம் என்ற ஒரு திடுக்கிடும் விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே முக்கியமான பதவியிலே இருக்கக்கூடியவருடைய துணைவியார் தயாரிக்கும் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை வந்து ஜாஃபர் சாதிக் முழுக்க இந்த ட்ரக் மணினால தயாரிக்கிறார், போதைப் பொருள் பணத்தின் மூலமாக தயாரித்திருக்கிறார் என்று திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர் வந்து திரைப்பட இயக்குனரான அமீர் சுல்தான் அவருக்கும் இந்த ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்டதற்கு தெள்ள தெளிவாக அந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அபிஷியல் வந்து உறுதியாக அமீர் சுல்தானுக்கும் இந்த ஜாஃபர் சாதிக்குக்கும் தொடர்பு இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது சம்பந்தப்பட்ட ஒருவர் கூட தப்ப முடியாது என்று தெள்ள தெளிவாக நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதிகாரி தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் யாராக இருந்தாலும், ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அவர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது பிசினஸ்ல இருக்கவங்களாக இருந்தாலும் அல்ல அரசியல்வாதிகளாக ஏன் அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது கூட வழக்கு பாயமா என்று கேட்டதற்கு இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அபிஷியல் உறுதியாக யாராக இருந்தாலும் இந்த வழக்கிலே வந்து குற்றத்திற்கு தொடர்பு இருந்தால், குற்ற செயல்களிலே குற்ற பணத்திற்கு தொடர்பு இருந்தால் உறுதியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெள்ள தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயம் கட்டாயமாக தமிழக அரசியலே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே வந்து ஜாஃபர் சாதிக் தேடப்பட்டு வந்த காலத்திலேயே வந்து பல பத்திரிகைகளிலே, பல யூடியூப் சேனல்களிலே, குறிப்பாக சவுக்குடைய இணையதளங்கள் மற்றும் சவுக்குடைய சேனல்ல வந்து தெள்ள தெளிவாக இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் இந்த அரசுக்கும் வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கோட என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை பல வீடியோக்கள் மூலமாக ஆதாரங்களையும் வெளியிட்டு புகைப்படங்களையும் வெளியிட்டு தெரிவித்திருக்கிறார்கள். என்ற அடிப்படையிலே கட்டாயமாக இந்த ஜாஃபர் சாதிக் சிக்கியிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை அரசுக்கும் ஆளுங்கட்சியும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதைத்தான் இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அபிஷியலுடைய இந்த பத்திரிகை பேட்டி பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று தெள்ளத்தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம். இன்று காலை அவர் ராஜஸ்தானில் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னாலும், இவ்வளவு தகவல்களை நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சொல்லுவதன் அடிப்படையிலே பார்த்தால் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னரே கூட இவர் கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரிடம் முற்றிலுமாக அடிப்படை விசாரணை முடிந்த பின் அவர் ஒப்புக்கொண்ட தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கிறது என்பது பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக டெல்லியில் இருக்கும் பத்திரிகையாளர் எல்லாம் வந்து அவரிடமிருந்து கறக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விசாரணை மூலம் கறந்தாகிவிட்டது என்பதையும் எடுத்து சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கூட கொடுத்திருக்க கூடும் என்று பல நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அலுவலர்கள் டெல்லியில் தெரிவித்திருப்பாக தகவல் வந்து இருக்கின்றன. விஷயம் அறிந்த பத்திரிகையாளர்களும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவையும் உறுதிப்படுத்தியதற்கு பிறகுதான் பத்திரிகையாளர்களை வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அபிஷியல் சந்திருப்பார்கள் என்றும், அப்படி இல்லை என்றால் இவ்வளவு விஷயங்கள் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்றும், குறிப்பாக அந்த திரைப்படத்தினுடைய பெயர், எந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது, இந்த போதைப் பொருள் பணத்தின் மூலமாக யார் யாருக்காக தொடர்பு இருக்கிறது என்று கேட்டபோது அமீர் சுல்தானுடைய பெயரை சொன்னது. அமீர் சுல்தானுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சிகளுக்கு இவர் வந்து பணம் கொடுத்திருக்கிறார், போதைப் பொருள் விற்றதன் மூலமாக, கடத்தியின் மூலமாக வந்த பணத்தை வந்து தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டையும் வந்து கிட்டத்தட்ட நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையை வந்து ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறார் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் தமிழக அரசியல் களத்தை மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பொதுவாழ்வு களத்திலுமே கூட இந்த ஜாஃபர் சாதிக்குடைய கைது என்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இனி வரும் நாட்களிலே வந்து அவர் நீதிமன்றத்திலே ப்ரொடியூஸ் செய்யப்பட்டு ரிமாண்டுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவரிடம் என்ன விசாரணை நடக்கிறது, அதன் மூலம் என்னெல்லாம் தகவல்கள் வருகின்றன, அது மட்டுமல்ல இன்னும் பல புதிய தொடர்பு இருக்கும் நகர்கள் எல்லாம் இதில் விசாரிக்கப்படுவார்களா, கைதுகள் தொடருமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
கட்டாயமா காலையில போட்டிருக்க வீடியோவை பாருங்க, அதுலயும் ஒரு சில பரிமாணங்கள் இருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. எப்படி போதைப் பொருள்கள் கொடுமையாக தமிழகத்திலே வந்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன என்ற சூழலிலே வந்து இந்த கைது ஒரு நல்ல விஷயமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் கருத வேண்டும். அரசியலிலே போதை பணம் கலந்திருப்பது என்பது ஒரு கொடூரமான விஷயம் என்பதிலே நமக்கு யாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்க முடியாது. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேற ஒரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.